வவுனியா டவுனுக்குள்ளே இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட தான் இந்த இடம் இருக்குது. மேடெல்லாம் மூடி அந்த தண்ணி மட்டம் வந்து அதுக்கு மேலே வந்து நிற்கும். ஐயோ மரங்களும் வந்து பாதியாக தான் மேலே தெரியும். இந்த வியூ மட்டும் பாருங்க எப்படி இருக்காண்டு. இடங்களுக்கு தெரியாமல் எங்கால வந்து இறங்கி நம்ம சொன்னால் முதலை வந்து குளத்துக்கு நடுவில் வந்து நிறைய சின்ன சின்ன பாறைகள் இருக்கு. எங்கால வந்து கீழால வந்து பார்த்தா தான் ஒரு சூப்பர் வியூ ஒன்று இருக்குது. இந்த இடம் தான் இது ஃபுல்லாக வந்து தண்ணி ஓடுற மாதிரி அதில் வந்து ஒரு விகாரம் இருக்குது. ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் உள்ளுக்குளம் அப்படின்ற ஒரு இடம். நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வாய்க்கால் எல்லாம் நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டிருப்பாங்களே எப்படின்னு சொன்னால் இந்த மழை தண்ணி வந்து நிறைய ஓடைக்குள்ளே. இதுக்கு யாராவது வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொன்னால் இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு சிங்கள ஆக்கள் இருக்கிற ஏரியா தான் இந்த இடம். அதால் வந்து தமிழாக்கள் பெரும்பாலுமே இங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வவுனியா டவுனுக்குள்ளே இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட தான் இந்த இடம் இருக்குது. இடம் ஃபுல்லாகவே பார்க்குறது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும். உள்ள வார இடங்களும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அந்த குளத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. அதில் வந்து இருக்கிறது ஒரு கடை உண்டு. அப்படி எங்களை வந்து இந்த வாய்க்கால் இருக்குது. இங்கே எல்லாம் இடங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சின்ன காட்டு பகுதிக்குள்ளே வந்து நின்ற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து தண்ணி ஓடுற மாதிரி நான் நிறைய படங்களை பார்த்துருக்கேன். இறங்கி பார்க்க போறியே உடைஞ்சிருக்கேன் கீழே. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு விகாரைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விகாரை ஒன்று தான். ஸோ உடமையாக வந்து இப்படி குளங்கள்ல இருந்து வயல்வேலுக்கு போகும்போது அந்த வாய்க்கால தான் இது இருக்குது. ஒரு குளத்துக்கு வந்து 2 பாதை விட்டுக்கிறாங்க ஏறி போகிறதுக்கு. இதால் வந்து வாகனங்கள் ஆட்டோ பைக்கெல்லாம் போய் வருது. இதால் வந்து அந்த அணைக்கட்டுக்கு ஏறி போகலாம். எவ்வளோ உயரம் ஒன்று பாருங்க. இது வேறு எவ்வளோ உயரம் என்ன டே கவனமடா அங்கே போங்க வாரேன். வவுனியாவில் இருக்கிறவங்களுக்கு கிட்டவாக இருக்கக்கூடிய இந்த குளம் வந்து உள்ளுக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரே வித்தியாசமாக இருக்கும். இந்த குளம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான அழகான அமைதியான ஒரு இடம். இங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொன்னால் இதுக்குள்ள குளத்துக்கு நடுவில் வந்து நிறைய சின்ன சின்ன பாறைகள் இருக்குது. ஸோ இது குளத்தால் நீங்கள் அந்த படியால் ஏறின உடனே வந்து அதுக்குள்ள ஒரு பாறை இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பாறைகள் இருக்குங்க. கீழே இறங்கி போகிற அணைக்கட்டு மாதிரி கொண்டு இந்த படிக்கட்டு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஆட்கள் குளிக்கிறாங்க வேணும்னு. ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து இறங்கி நம்ம சொன்னால் முதலை வந்து இருக்கலாம் இந்த குளங்களுக்குள்ளே. அதுதான் ஒரு சிக்கல் இதுக்குள்ளே வந்து நீந்துறதில்ல. ஆனால் அந்த படியோடு இருக்கிற அதுக்குள்ளே வந்து ஆட்கள் நின்று நீந்தினேன். அப்படி என்ன ஒரு பயமாக தான் இருக்குண்ணே. முதல்ல ஏதாவது நின்றாலும் உண்டு. வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லாடி வந்து மழை காலங்களில் வந்து நீந்திட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொன்னால் இந்த இடத்த சொல்லலாம். இன்னும் அதை நீர்க்காகமும் நீர்க்காகமா அது. இந்த குளத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்களவர்களுடைய வீடு தான் இருக்குது. அவங்க அதிகமாக தண்ணி எடுக்கிறது எல்லாமே இந்த குளத்தில் தான். கீழே கவனமாக பார்த்து இறங்கி வா. முதலையில் அப்படியே இந்த சிலவில் நிற்கும். ஆனால் இது வந்து இந்த சூப்பர் இடமும் உண்டு. யாருக்குன்னு சொன்னால் அந்த இயற்கையான இடங்களுக்கு வந்து பயணிக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பர் ஒரு இடம். கீழேலாம் நிறைய போட்டுகள் எல்லாம் நிற்கிது. ஸோ இங்கால வந்து கீழால் வந்து பார்த்தா தான் ஒரு சூப்பர் வியூ ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடம் தான் அந்த இடத்த காட்ட முடியும். சூப்பர் இடம் இந்த பாறைகள் எல்லாம். ஸோ இதே மாதிரி பாறைகள் வந்து இந்த குளம் ஃபுல்லாக இருக்குது. அங்கால எல்லாம் இருக்குது. அப்படியோ பரவி ஏறி ஒரு சின்ன ஒரு போட் படகண்டாலே ஏறி போய் பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து நிறைய படகுகள் நிற்கிது. நல்ல ஒரு லொக்கேஷன் என்ன. ஸோ இந்த இதுக்குள்ளால வந்து போகிறதுக்கு ஒரு கிட்ட ஒரு வழியுமே இல்லையேண்ணே. தண்ணிக்குள்ளால தான் தங்கி போகணும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தண்ணி எவ்வளவு ஆழமாக இருக்குதுன்னு தெரியல இதுக்குள்ளே. சும்மா வந்து வவுனியாவுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஒரு பக்கத்தில் தான் 15-20 கிலோமீட்டர் கிட்ட வரும் இந்த இடம் உள்ளே வாரதுக்கே. ஸோ வெளியில் வந்து ஈஸியாக வரலாம். கூகுளில் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷனுக்கு தான் அப்படியே வந்து நிற்கும். இங்கே கீழே வந்து வாகனத்தை வந்து மேலே ஏற்றிட்டு வரதுக்கு இடம் இருக்குது. பட் வாகனத்தை வந்து கீழே விட்டுட்டு வந்துட்டிங்கன்னு சொன்னால் வந்து அப்படி நடந்து வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் உள்ளுக்குள்ளே. ஸோ மழை காலம்னா நான் நினைக்கல இதுக்குள்ளே வந்து இறங்கி பார்க்கல அளவு தான் இருக்கும்.
நிறைய படகுகள் வந்து நிற்கிதுங்க. வாவ். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து மழை காலம் கண்டிப்பாக தண்ணி ஃபுல்லாக நிற்கும். அந்த நினைக்கிறேன் இந்த மேடெல்லாம் மூடி அந்த தண்ணி மட்டம் அந்த அதுக்கு மேலே வந்து நிற்கும். என்னது அதுதான் அவ்வளோ தூரம் தண்ணியும் வந்து நிற்கும். அந்த பாறையெல்லாம் மூடித்தான் இந்த இதுக்குள்ளே வந்து தண்ணி நிற்கும். சூப்பர் இடம் என்ன. அதில் குரங்காடா இருக்குது. அதில் ஒன்று பறக்குது. எது சொல்லுவாகும் வல்லூர் என்ன. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து இந்த நைட் கேம்பிங் பண்ணுறவங்க, கேம்பில் வந்து நிற்கிறவங்க, அந்த கேம்பிங் பண்ணி நைட்டில் நிற்க போகிறவங்க அப்படின்றவங்களுக்கு வந்து சூப்பர் இடம். மழை இல்லாத நேரத்தில் தான் உண்மையாக வந்து இதுக்குள்ளே ரங்கி இருக்கிறேன்னு சொன்னால் மழை இல்லாத நேரத்தில் வந்து ரங்கி இருக்கலாம். இல்லாட்டிக்கு வந்து அந்த அணைக்கட்டுகளுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அணைக்கட்டுக்கு மேலே வந்து அப்படி வந்து இருக்கல. அது என்னென்னா நிறைய வாகனங்கள் வந்து போகுது. பைக் வந்து போகுது, ஆட்டோ வந்து போகுது. அது பக்கத்தில் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போகலாம்னு நினைக்கிறேன் இந்த அணைக்கட்டுகளால். ஸோ அணைக்கட்டுக்கு மேலே வந்து டென்ட்டில் போட்டெல்லாம் இருக்கிறன்ற வந்து அவ்வளோத்துக்கு வந்து இங்கே பாசிபிளாக இருக்காது. அதை விட கீழே ரங்கியை வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கலாம். இப்போ வந்து இருக்கலாம், மழை காலங்களில் வந்து இதுக்குள்ளேயும் வந்து இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நிறைய இடங்கள் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போகலாம். பட் அப்படி இப்போ டைம் இல்லை. நாங்கள் வந்து நிற்கிறதே இப்போ 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சும்மா இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வவுனியா டவுன்லேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் வந்து இடத்தின் பேர் வந்து ஒரு சிங்கிள் இடத்தின் பேர் மாதிரி தான் பெரிய உளுக்குளம் அப்படின்னு சொல்லி வந்து கூகுளில் போட்டிருந்துச்சு. அதை விட நெழுக்குளம் நேரியகுளம் அந்த ரூட்டில் பாதையில் தான் இந்த குளம் வந்து அமைஞ்சிருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு இடம். இந்த குளத்தில் வந்து நிறைய பறவைகளை வந்து அடிக்கடி காணக்கூடிய மாதிரி இருக்குது. குரங்கு கண்டிப்பாக இருக்கணுமே இங்கே. அங்கே இருக்கிறாருன்னு அது அதே கலரில் இருக்கிறதுல தெரியல இருக்குதோ இல்லையோ. ஸோ கீழே நட்டா அப்படியே மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்கமான மரங்களும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த மழைக்காலம் வந்து இதுக்குள்ளே வந்தால் அப்படியும் மரங்களும் வந்து பாதியாக தான் மேலே தெரியும். மேலே வந்து பக்கத்தில் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஊர் ஒன்று இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் இந்த பாதையை வந்து இந்த குளத்தின் அணைக்கட்டை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு மத்தியாலம் இருக்குமே, அதுக்குள்ளேயே நிறைய வாகனங்கள் வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டு அதில் வந்து ஒரு விகாரம் இருக்குது. இந்த நிறைய சிங்கள ஃபேமிலிஸ் வந்து அப்படியோ வந்து கீழே குளிக்க போகிறாங்களோ தெரியலை, அதில் இறங்கி. ஸோ அதுதான் அந்த இடம். கீழே வந்து அதில் படிக்கட்டால் அதில் இருக்கிற அந்த படிக்கட்டால் வந்து மேலே ஏறி நனக்கட்டில் ஏறினோடனே அப்படி கீழே இறங்கினா அதில் குளிக்கிற இடம் இருக்குது. இந்த குளத்துக்கு வாரத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே வந்து நல்ல ரோட் போட்டுருக்குறாங்க, கான்க்ரீட் ரோட். ஆனால் வந்து அங்கங்கே உடஞ்சிருக்கிறதால மழை காலம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மலைக்கு முதலே வந்து இங்கே போய் எடுத்துட்டேன். பட் இந்த வீடியோ வந்து துளைச்சிட்டேன் அங்கேயோ. ஸோ பென் ட்ரைவோட இப்போ கிடைச்சதால் வந்து மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த குளத்துக்கு அதாவது அணைக்கட்டுக்கு முன்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அவங்க வந்து சிங்களாக்களுடைய வீடு தான் கடையோட வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரப்போகிறீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் வந்து ஏதாவது வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதோடு வந்து நாங்கள் போயக்குள்ளே இங்கே வந்து அந்த குளத்தில் இறங்கி நீந்தக்கூடிய நிறைய மக்களையும் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதிகமான மழை காலங்களில் வந்து இந்த வாய்க்காலில் மிகப்பெரிய அளவில் தண்ணி வந்து போகிறதும் வந்து வேறு வீடியோஸில் நான் பார்த்துருக்குறேன். ஸோ மழை காலம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாவக்குளம் டேங்க் இந்த கால்வாயால் வந்து நிறைய தண்ணி வந்து ஓடக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பேர் வந்து உள்ளுக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களாம்ன்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நெழுக்குளம் நேரியகுளம் அப்படின்ற ரோட்டால் தான் இந்த குளத்துக்கு போக வேணும்.